ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வாக்களித்தார். விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் குருசாமி விவரம் என்ன? தேவா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சரியாக காலை 7 மணிக்கு துவங்கியது. மொத்தம் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்குப்பதிவானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஈரோடு பொசுவண்ணன் வீதி பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் தனது வாக்கினை தற்பொழுது பதிவு செய்திருக்கிறார். அவர் தனது குடும்பத்துடன் தனது மனைவி, மகள் உள்ளிட்டோருடன் குடும்பமாக வாக்குச்சாவடிக்கு வந்த சந்திரகுமார் தற்பொழுது தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சீதாலட்சுமிக்கு இந்த தொகுதியில் வாக்கு இல்லை என்பதன் காரணமாக அவர் வாக்களிக்கவில்லை. இந்நிலையில் முக்கியமான வேட்பாளராக இருக்கக்கூடிய சந்திரகுமார் தற்பொழுது தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். தனது வாக்கினை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவா, நன்றி குருசாமி.